ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு ஃபன்னியான வீடியோ பார்க்கலாமா? ஒரு 2 நிமிஷம் பாருங்களேன். என்ன பண்ணுது? சரி, ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாமா? இரு. விவானிரு நீ ஓடு ரவி, நீ ஓடு. மாட்டீங்க போ மாட்டீங்க. அங்க வந்து போ பெஞ்ச் அங்க பாரு, அங்க இருக்கா பாரு, அங்க பாரு. வா இங்க 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 வா இங்க வா. தோ சரி காம்பர் இங்க வா. தோ லைட் இங்க வா. தோ காம்பர். நான் இங்க காம்பர். இந்த வழியில காம்பர் இங்க வா. இங்க வா. அண்ணே ஓடுது. இவன் அண்ணே ஓடுது. பயந்துருச்சு. கத்துக்க அப்போ குட்டி ஓடியா அடித்தோ. ஓடியா அப்பா கிட்ட. ஓடியா வா 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 வாடி பட்டு வா 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 அப்போ வாடி பட்டு வா போயிட்டு வா. ஓடியா இந்த மாதிரி வந்தா வானே ஒண்ணு பண்ண பயப்படாத. நைட் டைமில் செம்ம ரகலை கத்திக்கிட்டே இருந்தாங்க பசங்க 2 பேருமே. அண்ட் 2 பேரும் சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹைலைட் வந்து இவானை தான் சொல்லணும். அண்ட் ரேவந்த் இவான் 2 பேருமே வந்து பப்பி கூட நல்லா விளையாடிட்டே இருந்தாங்க. அதுவும் நல்லா அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தாங்க. அங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபோனெலாம் காட்டாதீங்கன்னு சொல்லி ஒரு கலர் புக் பண்ணுறதுக்கு கலர் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து அப்புறம் கிரையான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்து வீட்டில் வச்சுருந்தோம். அதை இப்போ வந்து ஹஸ்பண்டும் இவானும் கலர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் கலரிங் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா என்கேஜ் பண்ணும். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிரையான்ஸ் வந்து வாயில் போட்டு உடச்சி சாப்பிட்றது, இந்த அப்புறம் கடிச்சு கீழே போடுறது, பப்பி இருக்கிறப்போ சின்ன துண்டு கூட கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் உட்காந்து அந்த கலரிங்லாம் சொல்லி கொடுத்துருந்தார் ஹஸ்பண்ட். பட் வந்து இப்போத்துலேருந்தே நமக்கு அந்த ஸ்கிரிப்ளிங் அப்படின்றத பசங்க பண்ணுவாங்க இல்லையா, அது கரெக்டாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அழகாக அவங்களே கலர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவான் முடிச்சிட்டியா? இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கா? பண்ணு. முடிச்சிட்டியா? யார் பண்ணது இது?
ஸோ இது மாதிரி ஹாப்பியாக போச்சுங்க நைட்டுன்றதை. திருப்பி மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பேக்கிங் யூனிட்டுக்கு வந்துட்டு என்னோட வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ வாஷ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டில் ஹை ப்ரெஷர் வாஷர். ஸோ இதை யாரோடலாம் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து கார், டூ வீலர், சைக்கிளெலாம் வாஷ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களோட அந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து நல்லா ப்ரெஷர் வாஷ் பண்ணலாம். ஸோ அழுக்கெலாம் சூப்பராக போகும். உள்ளே வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வந்து அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஹோஸ் கொடுத்துட்டாங்க, கன் கொடுத்துட்டாங்க. நல்லா வந்து ப்ரெஷராக வந்து வரதுக்கான அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே உள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேப் இருந்தால் தான் இதில் வந்து வாஷ் பண்ண முடியும் கிடையாதுங்க. பக்கெட் வச்சு கூட இந்த ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம எதுக்கு கடைக்கு போய் காசு செலவு பண்ணிட்டு சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளேயே ஒரு மிஷின் வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம எல்லாத்தையுமே வீட்டிலேயே வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நல்ல சூப்பரான வைப்ரண்ட்டான எல்லோ கலரில் வந்திருக்கு. அதோட அட்டாச்மெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ நம்ம பக்கெட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டேப் வச்சுருக்கோன்னா அதுக்கான ஒரு நாப்பும் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பக்கெட்டுக்கு வந்து யூஸ் பண்ண செட் பண்ணியாச்சு. இது டேப்க்கு இப்போ தேவை கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸோ அதுக்கான நாசிலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளியராக நான் காட்டுறேன். இன்கேஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா இதை நீங்கள் ஒரு கைடாக கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து அழகாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டாக நம்ம வந்து இந்த டியூபர் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மிஷின் மெயினாக வந்து இந்த பக்கம் வந்து ரெண்டு நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இந்த ஒயிட் கலர் நாசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பக்கெட்லேருந்து வாட்டர் வந்து இன்புட் உள்ள உங்களுக்கு உள்ளக்க இழுக்கும் அது. ஸோ இந்த பக்கம் வந்து வெளியில் வந்து வரக்கூடிய அதாவது நம்ம ப்ரெஷருக்கு வாஷுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கன்னுக்கு போகக்கூடிய தண்ணி வந்து இந்த பக்கம் வரும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ அசம்பிளிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதையும் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி கன்னும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம ப்ரெஷர் வாஷர் வேணுன்றதுனால அதுக்கேற்ற ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நல்லா ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இதை அந்த பைப்போட ஃபிட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து பவர் ஆன் பண்ணி பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ப்ளக்கை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் டேப் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக டேப் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து நிறைய பேருக்கு தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நான் பக்கெட்டில் வச்சு காட்டுறேன். பவர் ஆன் பண்ணி கீழே வந்து நம்மளுக்கு ஒரு ஆன் பட்டன் இருக்கும். அதை ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம கன்னை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். அந்த ஃபோர்ஸ் எப்படின்னா அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க பால்கனியில் போய் தெரிச்சிருச்சு. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ப்ரெஷர் செம்மையாக இருக்குது. அண்ட் மெயினாக வீல்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய அந்த சேரு சகதியெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். பிச்சுக்கிட்டு போகுதுங்க. செம்மையாக இருக்குது. என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோமும் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் அழகாக வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வாட்டர் வாஷ் மட்டும் காட்டுறேன். ஃபோம் போடுறதுக்கான ஒரு சின்ன ஒரு பாக்ஸும் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது லிக்விட் போட்டுட்டு அதை அழகாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து காருக்குலாம் நிறைய பேர் ஃபோம் போட்டு வாஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபோம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் கடைக்கே போக வேண்டாங்க. வீட்டிலேயே சூப்பராக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதோட பேங்க் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பெண்கள் ஈஸியாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பயமே வேண்டாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வந்து நீங்கள் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்தது காமனாக எனக்கு வந்து நிறைய வந்து கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட டாலர் செயினோட டீட்டெயில்ஸ் கொடுங்கக்கான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வேணால் நேற்று வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ண வீடியோவில் நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க. செயினோட வந்து அந்த லுக்கு கிட்டேருந்து காட்டுங்கன்ட்டு. இந்த செயின் வந்து மாடல் பேர் மல்பெரி மாடல். இந்த செயினோட லென்த் வந்து 10 பிடி. நான் இதை வாங்குறப்பவே ஒரு டாலர் இதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் டாலர் மட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1,38,000 ஆச்சுங்க. அவ்வளோ விலை விற்குது நகை. ஒரு பவுன் 60,000 பாருங்களேன். ஸோ வந்து கண்ணுக்கு தெரிய அதை உயர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் நிறைய வந்து கொஞ்சம் காசு வரப்பில் வாங்கி வைக்கிறது. என்ன நாளைக்கு பிற்காலத்தில் கண்டிப்பாக இது உதவும் இல்லையா. ஸோ பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி பெண்டன்ட். ஸோ உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி குக்கீஸ் ஆர்டர் மட்டும் இல்லாமல் நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு நமக்கு ஆர்டர் வந்திருக்குங்க. ஸோ அதையும் நான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா இப்போ நவராத்திரி கிட்ட வருது. ஸோ அதான் நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய குட்டி வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும்ன்ட்டு அது என்ன நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம குக்கீஸ் பற்றி நிறைய வாட்டி நான் கூட சொல்லியிருக்கேன். இதில் வந்து 100% எக்லெஸ் குக்கீஸ். அண்ட் இதில் வந்து ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டோம், நாட்டு சேர்க்கிறதா இருக்கும். அண்ட் டால்டா பாமாயிலாம் சேர்க்க மாட்டோம். வெறும் பியூர் பட்டர் மட்டும்தான் சேர்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மைதா இருக்காது. கருப்பு கோணி அரிசி மில்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக வந்து வெர்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வாங்குறவங்க திருப்பி நம்மளுக்கு பல்கோட கொடுத்துட்டே இருக்காங்க. நானும் உங்கள்கிட்ட ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து வாங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் பேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 11 பாலமுருகர் ஸ்டாச்சு கேட்டிருந்தாங்க. குட்டியாக இருப்பார். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலும் மயிலும் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த குழந்தை முருகர் உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பார். ஸோ இது வந்து ஒரு 11 பீஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அழகாக நம்ம செக் பண்ணலாம். ஒரு பீஸும் செக் பண்ணி தான் நான் அனுப்புவேன். ஸோ செக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிடலாம். அதே மாதிரி பாலமுருகர் வழிபட்டால் குழந்தை வரும்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து வீட்டில் ஃபோட்டோவோ ஸ்டாச்சு வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. வீட்டில் ஃபோட்டோ இருந்தால் கூட பாலமுருகர் ஃபோட்டோ
ஃபோட்டோக்கு நீங்கள் வந்து விலைக்கேற்றிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் பாலமுருகன் ஸ்டாச்சுஸ் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பேபிக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ என்னோடய குக்கீஸ் கஸ்டமருக்கு வந்து நான் அந்த குக்கீஸோட வந்து நாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதை தனியாகவே கேட்குறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நவராத்திரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட வளகாப்புக்கு வாங்கியிருந்தாங்க. ஒரு 11 பாலமுருகரும் அதே மாதிரி ஒரு 11 பெரிய முருகன் சொல்லிட்டு 2 வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த பாக்ஸிங் பார்த்திங்கன்னா நவராத்திரி கிஃப்ட்டுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஒரு 11 பெரிய முருகர் ஸ்டாச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா வளர்ந்த முருகர், கையில் வேலும் மயிலும், கீழே வந்து அழகாக வந்து நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வாங்கின கஸ்டமர்ஸோட அந்த ரிவ்யூ என்னென்னா டீட்டெயிலிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹேண்ட்பேக்லேயும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எப்போவுமே கையில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அழகாக வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். அதில் வீட்டிலே வந்து நிறைய பேர் பெரிய சிலை வைக்க மாட்டாங்க. ஸோ சின்னதாக வச்சு அபிஷேகம் பண்ணணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு சைஸில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுஸுங்க. ஸோ இதையும் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் அங்கே பேக் பண்ணுறோம். இதுக்கு தனியாக சிங்கிள் பாக்ஸ் வராது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரே நம்ம ஒரு பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் அழகாக வந்து சேல் பண்ணி அனுப்பிச்சிடலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டாச்சுஸ் எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிங்க. நிறைய பேர் இப்போ சேல் நல்லா போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் காணிப்பாக்கம் விநாயகர் 11 விநாயகர் கேட்டிருக்காங்க. ஸோ காணிப்பாக்கம் விநாயகர் பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். சுயம்பு விநாயகர். ஸோ நம்ம மனசில் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அழகாக வந்து ₹1 காயின் முடிச்சு வச்சு நம்ம வேண்டிக்கலாம். நான் செகண்ட் ப்ரெக்னென்சிக்காக வேண்டிட்டு நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேன். நானே என்னோடய வீட்டில் இருக்க சிலையை வந்து அதை ஃபுல்லாக மோல்டு எடுத்து நான் சாலிட் ஃபைபரில் கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி வேல், கோல்டு கலரில் குட்டி வேல் 2.7 இன்ச்சஸில் இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு டபுள் டேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கார் டேஷ்போர்டில், ஸ்டடி ரூமில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 11 பீசஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் பெரிய வேல், ஸோ வந்து நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சில் இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கு பார்வையாக கனமாக ஆன்டிக் காப்பர் அந்த கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 வேல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பட்டையும் பின்னாடி வந்து ஓமோடு இருக்கும். கீழே வந்து டபுள் அந்த டேப்போட தான் கொடுக்குறோம். இது வந்து நீங்கள் டேஷ்போர்டில், ஸ்டடி டேபிளையும், பூஜா ரூமில் கூட நீங்கள் அழகாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லாத்தையும் கடகடன்னு இப்போ வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிஸியான நாள்னு சொல்லலாம். ப்ரொடக்டிவாக போச்சு. பிஸ்னஸ் வீடு ரெண்டுத்தையும் வந்து மாற்றி மாற்றி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான வேலையாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து அக்கா உங்களை பார்த்தா எனக்கும் பிஸ்னஸ் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்றீங்க. உங்களுக்கு என்ன வந்து பெஸ்ட்டாக வருதோ அதில் அழகாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடவுள் உங்கள் கூடவே இருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுமான்னு தெரியல. உங்களுக்கு எது நல்லா வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுறது என்னோடய லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நான் காட்ட முடியும், இல்லாத விஷயத்தை காட்ட முடியாது. ஸோ என் லைஃப்பில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு டேஃபில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்ட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷோகேஸ் பண்ணுறேன். இதுதான் என் லைஃப்பில் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி ஏதாவது சொல்லணும், பேசணும் என்கிட்ட அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நான் அந்த பேக்கிங் முடிச்சுட்டு எனக்கு அந்த பேக் பண்ணுறப்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து அந்த குக்கீஸ்லாம் பேக் பண்ணி அழகாக பேக் பண்ணி நம்ம கடைசியாக வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம டெலிவரி பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். ஸோ பாய்.